நமச்சிவாயம். ஆடி மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெயவராகி. ஆடி மாதம் இருக்கிறதுலே ஒரு நல்ல மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியா ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாசங்கள்லாம் ஒரு 3 மாசத்தை நம்ம சொல்லலாம். ஒரு தை மாதம், ஒரு ஆவணி மாதம், அதுக்கப்புறம் சொன்னால் இந்த ஆடி மாதம். ஏன்னா இந்த தையும் ஆடியும் உத்தராயணம் தட்சிணாயனம் சூரியனை அடிப்படையாக கொண்டது, ஆவணி சந்திரனை அடிப்படையாக கொண்டது. அப்போ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அன்பு பக்தர்களே பலரும், குறிப்பாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க, வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் நிறைய துன்பங்கள், திடீர் இழப்புகள், அதாவது வாழ்க்கையே டோட்டலாக நல்லா பீஸ்ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக ட்ரீமாக சந்தோஷமாக நிம்மதியாக போயிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை சில நேரங்களில் ஒரு சில விஷயம் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடும். அப்படியே தடம் மாற்றி விட்டுடும். இந்த ட்ராக்ல போயிட்டு இருந்தவங்கள சம்மந்தமே இல்லாமல் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு செஞ்சு விட்டுடும், வழி தெரியாமல் இருக்கும். அப்போ அந்த மாதிரி எல்லாம் வெளிநாடுகளாகட்டும் உள்நாடுகளாகட்டும், குறிப்பாக பெண்கள் பலதரப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்து வருகிறார்கள். ஸோ அந்த மாதிரியான கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்க போது ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. அப்போ நிச்சயமா பிறக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே நிறைய சேஞ்சஸ். கடகத்துல குரு இருக்காரு, குரு கூட சேரக்கூடிய சூரியன் எப்பேற்பட்ட விஷயங்களையும் காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய பெரும் ஆற்றல் உங்களுக்கு அது கிடைக்கும். ஒரு ராசியில குருவும் சூரியனும் இணைந்திருந்தால் அதை விட மிகப்பெரிய ஒரு ராஜ யோகம் எதுவுமே கிடையாது. அப்போ இந்த ஆடி மாதம் அந்த குருவும் சூரியனும் இணைகின்ற காரணத்தினால் குறிப்பா அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஆன்மீக துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்க, குறிப்பா அரசியல் நண்பர்கள், அதே போல கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், அதாவது அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள், அது எந்த துறையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அரசு அதிகாரிகள் இப்ப அரசாங்கம் சார்ந்த டிபெண்டடா ஒரு டெண்டர் பிசினஸா இருக்கலாம், ஒரு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ கவர்மெண்ட்டுக்கு நீங்க ஒரு ஜாப் பண்ணி கொடுக்கலாம், புரியுதுங்களா? ஒரு பேக்கப் ஆஃபீஸா இருக்கலாம் நீங்க. ஸோ ஐடி செக்டராக இருக்கலாம். அப்ப நீங்க யாராக இருந்தாலும் சரிதான், அரசாங்க துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஏதேனும் சங்கடங்கள், ஒரு பிரச்சனை, ஒரு தலைபோற பிரச்சனை, ஒரு வீண்பிழையமான ஒரு தலைகுனிவு, என்னால முடியல சாமி, எனக்கு எப்படியாவது காப்பாத்துங்க, வேலை போயிடுமோன்னு பயமா இருக்கு, அல்லது எது இங்க நடந்துருமோன்னு பயமா இருக்கு, இல்ல ஒரு எதிரி இருக்காங்க நம்மள உள்ள போட்டுருவாங்களோன்னு பயமா இருக்கு, சிறை தண்டனைகளாக இருக்கலாம், விசாவாக இருக்கலாம், என்கொயரியாக இருக்கலாம், அது விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், ரினிவலாக இருக்கலாம், மெயினா செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம். அப்ப இதெல்லாம் இருக்குமே. ஆனால் இந்த மாசம் அந்த குரு சூரியன் தொடர்பு ஏற்படுகின்ற காரணத்தினால் நீங்க ஜெயிக்கிறதுக்கான வழி உண்டு. அப்ப நீங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கண்டிப்பா உங்க பிறப்பு ஜாதகம் சொல்லும், ரகசியம் சொல்லும் உங்க பிறப்பு ஜாதகம். அந்த ரகசியத்தை அறிந்து குறிப்பிட்ட அந்த வழிபாடுகளோ ஆலய வழிபாடுகளோ செய்வீர்களே ஆனால் வெற்றி மேல் வெற்றி கட்டும். எதிரியை ஓட விடலாம். மனசே இறங்காதவங்க கூட இறங்கி உங்களுக்கு மனசை நல்ல உதவி செய்யலாம், புரியுதுங்களா? முக்கியமா அப்படி அந்த விளிம்புல கார்னர்ல எண்டில் போய் நிக்கிற சாமி, கொஞ்சம் கை கொடுத்தீங்கன்னா என்னை தூக்கி விட்டீங்கன்னா உள்ள வந்துடுவோம், நான் எப்படியாவது என் குடும்பத்தை காப்பாத்துங்க, எப்படியாவது என் வேலையை காப்பாத்துங்க, எப்படியாவது என் தொழிலை காப்பாத்துங்க, எப்படியாவது என் மனைவியை காப்பாத்துங்க. இந்த மாதிரி கடைசி கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த ஆடி மாசம் கை கொடுக்க போகிறது குரு சூரியன் தொடர்பு. அப்போ உங்க ராசிக்கு என்ன செய்யுங்கிறத பார்த்துடலாம், பாருங்கள். கன்னிராசி. கன்னிராசி என்பர்களே அற்புதமான கால நேரம். ராசிநாதன் ராசிக்கு லாபஸ்தானத்துல சூரியனும் குருவும் அமைந்திருக்கிறார்கள். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல யாருடைய பிறப்பு ஜாதகத்தில் எல்லாம் கன்னி ராசியில ராசிக்கு 11வது வீட்டுல கடக ராசியில் சூரியன் இருக்கிறார்களோ ஆடி மாசம் பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் இருக்குன்னு அர்த்தம். யாரெல்லாம் இந்த ஆடி மாசம் பிறந்தீங்களோ
உங்க எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு அர்த்தம், அதிர்ஷ்ட யோகம் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா கன்னி ராசி என்பர்கள் எதை எடுத்தாலும் காரியத்தடை. செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி இங்க கையில இருந்து செவுத்துல பந்து அடிக்கிறோம், அங்க போய் டச் பண்ணிட்டு திருப்பியும் எங்க வந்ததோ அங்கேயே வந்தோ கேட்ச் ஆயிடும். அதை போல இந்த கன்னி ராசி என்பர்கள் ஒரு சேர்ல உட்காந்துட்டு நான் எழுந்துரு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன், இதை முடிச்சுட்டு வந்து எழுந்து போவாங்க, வேலையே முடியாது, திருப்பி வந்து ஏமாற்றத்தோட உட்காருவாங்க. அப்போ செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி ஆரம்பிச்ச இடத்திலேயே தோல்வியோடு அமர்ந்திருக்கின்ற கன்னிராசி என்பர்களே. என்ன சாமி இப்படி சொல்றீங்க? உண்மையை தான் சொல்றான். சும்மாவது உங்களுக்கு அந்த யோகம் வரும், இந்த யோகம் வரும், அதிர்ஷ்டம் வரும். எத்தனையோ தொழில் செய்யக்கூடியவங்க, சிறு தொழில் செய்யக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, கன்னிராசி என்பர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பேச்ச. நம்மளை வந்து ஒரு வேத வாக்கா, ஒரு தெய்வத்துக்கு சமமா வாராகியே பேசுற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம உண்மையை எடுத்து சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கு என்ன கஷ்டம்? காரிய தடை, எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இவ்வளவுதான் கன்னி ராசிக்கு, வேற எதுவுமே இல்லை. கன்னி ராசிக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எதுவுமே நடக்கல. என்னதாங்க பண்றது? நானும் எடுக்காத முயற்சி இல்லை, போகாத கோவில் இல்லை, ஏற்றாத தீபம் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, வழிபடாத தெய்வம் இல்லை, செய்ய பார்க்காத ஜோதிடர் இல்லை, ஆனாலும் எதுவும் நடக்கல. எப்படி நடக்கும்? கண்டக சனி, கண்டக சனி. 7ஆம் இடத்துல சனி இருந்து நேர் பார்வையா கன்னிய பார்க்கிறாரு. மற்றதெல்லாம் அப்புறம். 3வது பார்வையா ரிஷபத்தை, 10வது பார்வையா தனுசை, இதெல்லாம் செகண்டரி. முதல்ல தலைவர் வந்து சனி பகவான் வந்து கன்னிராசியை பார்க்கிறார். நாமளாவது பரவாயில்ல, வெளிநாடுகள்ல வசிக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் அவங்கள நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய சிக்கல்கள் இருக்கும், அவங்க எவ்வளவு பெரிய சிக்கல்ல போய் மாட்டிக்க, மன வருத்தங்கள் இருக்கும், மன கஷ்டங்கள் இருக்கும். ஒரு நிம்மதி கிடைச்சா போறோம். எப்படி? வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள், நமக்கு ஒரு நிம்மதி கிடைச்சா போறோம் சாமி, எனக்கு நிம்மதி இருந்தா போறோம், வேற எதுவுமே வேணாம், பணங்காசு வருமானம் கூட நிம்மதியா விட்டாருன்னா போறோம். நிம்மதியை தேடக்கூடிய கன்னிராசி அன்பர்களே. அப்போ அவ்வளோ கஷ்டமாவா இருக்கு கன்னிராசிக்கு? உண்மை. குறிப்பா டாக்டர்ஸ், அந்த வேலை செய்ய மருத்துவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யக்கூடியவங்க, அதே போல மருத்துவ கல்லூரிகள், மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடிய அன்பர்கள், இப்போ கூட கன்னிராசியில ஒரு மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்துறாங்க. ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், பெரிய யூனிவர்சிட்டின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு பெரிய பொறுப்புகள் இருக்காங்க, பலதரப்பட்ட, அவங்களுக்கு தெரியாததில்ல. ஒரு கல்லூரி நிறுவனம்னா அப்புறம் எங்கெல்லாம் அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், ஒரு அரசியல் தொடர்பு, பெரிய அதிகாரிகள் தொடர்பு, அரசாங்க தொடர்பு, எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. ஆனா அவங்களுக்கு இப்ப சமீப காலமா ஒரு சில பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு. பண இழப்பு நடந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் சம்பாதிக்கிறாங்கன்னா ஒரு பக்கம் இழப்பு நடந்துகிட்டே இருக்கு. இப்ப நம்ம அவங்க நம்ம கிட்ட சொன்னது இதுதான், சாமி எனக்கு வந்து பணம் வந்து வெளியில போய்கிட்டே இருக்கு, இழந்துகிட்டே இருக்கு, லெஸ், அதை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டம். சம்பாதிக்கிறது அவ்வளவு கஷ்டம், பண இழப்புகள் இருக்கு, எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க சாமி, இதுக்கு நீங்க என்ன தர்மங்கள் சொல்லுங்க, அதை நாம செய்வோம். இதை போல ஒரு பெரியவங்களுக்கே இந்த மாதிரி இருக்குன்னா, ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க, ஒரு கூலி வேலை செய்யறவங்க, ஒரு விவசாய வேலை செய்யறவங்க, அல்லது வேலைக்கு போகக்கூடியவங்க, உள்நாடு வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு, ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு, ஒரு வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு, பணங்காசு கையில இல்லைன்னா, காசு பணம் கையில நிக்கல, வர காசுலாம் இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு, கடனுக்கு அடைஞ்சுக்கிட்டு இருக்குன்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்ப இதுக்கெல்லாம், இந்த பிரச்சனைக்கெல்லாம், இந்த தப்புக்கெல்லாம் என்ன காரணம்? எங்க தப்பு நடக்குது? கண்டக சனி. அப்ப நிச்சயமா கன்னி ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாசத்துல இருந்து தலையெழுத்து மாறும்.
உங்க கர்மா தீர வேண்டும் என்று சொன்னால் தர்மம் செய்யுங்கள். கன்னி ராசி அன்பர்களே.